அனைவருக்கும் காலை வந்தனங்கள். நாங்கள் தற்போது இங்கே முள்ளிப்பத்தானை ஜாமிய நகர் பகுதிக்கு வருகை தந்திருக்கிறோம். இந்த ஜாமிய நகர் பகுதியிலே அதிகமான மழை பெய்தால், அதாவது இந்த இடம் தாழ்நில நிலமாக இருந்த காரணத்தினால் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதிகமான வீட்டில் இருக்கும் அதாவது வீதியோரத்திலே தண்ணி, இங்கே மேலதிகமான தண்ணி அங்கே போயிட்டு வீட்டிலே அங்கே வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது. நாம் உங்களுக்காக நேரடியாக தந்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய தமிழகம் முள்ளிப்பத்தானை பிரதேச சபைக்கு உட்பட்ட ஒரு பிரதேசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சரி, நாங்கள் அங்கே வசிக்கின்ற ஒரு மாமா ஒரு ஆளை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அவரிடம் நாங்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்கிறோம். அதாவது இந்த ஜாமியா நகர் பகுதியிலே அதிகமான மழை பெய்தாலும் சரி, நோம்பல் மழை பெய்தாலும் சரி, அதிகமாக இங்கே தாழ்நிலம் பகுதியாக இருந்தால் ஒழுங்கான அந்த ஓடைகள் காணப்படுவதில்லை. எனவே இதை செப்பமிட்டு தருமாறு அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார். நாங்கள் அவரோடு பேச இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். முள்ளிப்பத்தானை ஜாமியா நகர் அஜீஸ் நான் பேசுகிறேன். இந்த ரோட்டினை வந்த அதிகாரிகள் பார்வையிட்டு செல்கிறார்கள். இதில் சிப்பப்பட்டு தருவதற்கு யாரும் முன் வருவதில்லை. அங்கே பின்னுக்கு வயல் காணிகள் இருக்குது. அங்கேயெல்லாம் அந்த காணிகளை அடைத்து தண்ணி போகக்கூடாமல் எல்லாம் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், தமிழக பிரதேச சபை சேர்ந்த அதிகாரிகள், போலீஸ் அதிபர்கள் எல்லோரும் வந்து இந்த ரோட்டினை செப்பமிட்டு தருமாறு மிகவும் தாழ்மையான. வளவுக்குள்ளே வீட்டுக்குள்ளே எல்லாம் தண்ணி சென்று கொண்டிருக்கிறது. அங்கே மலசால கூடங்கள் எல்லாம் புல்லாகிறது. கக்கூஸ் எல்லாம் அப்படி மதல்கள் விழும் தரவாயில் இருந்தது. அங்கேயெல்லாம் காண அந்த சைடில் அங்கே போக்கு வைத்திருக்கு. அங்கே இந்த கதெல்லாம் அடைத்து வைத்திருக்காங்க. அதெல்லாம் இந்த வந்து செய்து தருமாறு மிகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம். உண்மையிலே இந்த இடம் ஒரு தாழ்நில பிரதேசமாக இருந்தாலும் அதிகமான மழை பெய்தால் அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டிலே தண்ணி போய் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மலசல கூடத்திலும் தண்ணி நிறைந்து காணப்படுகின்றது. நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்காக பிள்ளைகளை ஸ்கூலுக்கு செல்ல முடியாமல் மிகவும் அவசரியமாக காணப்பட்ட நிலையில் காணப்படுகிறார்கள். ஒருவேளை அதிகமான பாடசாலை மாணவர்கள் இந்த பாதையில தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு கடும் சிரமமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், உண்மையிலே இந்த இடம் தண்ணி தேங்கி நிற்கின்ற ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அதிகாரிகள் இதை நீங்கள் பார்த்து உடனடியாக செப்ப விட்டு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பாருங்கள், பாடசாலை மாணவர்கள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் பைசிக்கல்லே ஓட முடியாது. உண்மையிலே அங்கே நடந்தே அவர்கள் இந்த பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உடுப்பு யூனிஃபார்ம் எல்லாம் அங்கே வீட்டுக்கு போன அடிவெல்ற நிலைமையில தான் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக. ரைட். இதை நீங்கள் கவனத்தில் எங்களுடைய பிரதேச சபை செயலாளர் இதை உடனே செப்ப விட்டு தருமாறு தாழ்மையுடன் அந்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றார்கள்.